இன்றைக்கி பண்ணால் நான் செகண்ட் ட்ரேட் இது எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் எல்லா வீடியோ எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே ஸோ மினிமம் பண்ணால் 2 ட்ரேட் 2 or 3 ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எடுத்து காமிப்போம். ஓகேவா? 3, 2, 1 பூம். ஹாய் கைஸ், இன்னைக்கு அந்த வீடியோவில் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பண்ணால் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணால் நான் மோர் தென் 2 இயர்ஸ் பண்ண நல்லாவே பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ண வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கே பண்ண இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் Quotex பிளாட்ஃபார்முக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு பண்ண அசெட் நேமோட பண்ண உங்களுக்கு வந்துடும். அசெட் நேம் போட்டு என்ட்ரி டைம் போட்டு வந்துடும். 2 மினிட்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், 1 மினிட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் பண்ண ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஃபீட்பேக்ஸுமே பண்ண ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையுமே பண்ண இந்த ஒரு குரூப்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபீட்பேக்ஸ்மே நான் இப்போ காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ பார்த்துருப்பீங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ண ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மஸ்ட் போய் எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அசட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பண்ண என்ட்ரியை ஃபைண்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தா நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் 1 மினிட்லேயே இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைம்லேயே இருக்கட்டும். அது பண்ணால் நீங்கள் டைமரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நம்ம ரிவர்சல்னாலே பொலிங்கர் பேண்ட் தான். ஸோ தெரியும். ஓகே, ஸோ பொலிங்கர் பேண்ட் பண்ணால் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். ஸோ பீரியட் பண்ணால் 10 வச்சுக்கோங்க. தென் டீவியேஷன் பண்ணால் 2 வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ அப்படியே பண்ணால் எடிட் பண்ணி பண்ணால் 2 வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். பீரியட் பண்ண 10 அண்ட் டீவியேஷன் பண்ண 2. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி நானுமே பண்ண ட்ரேட் பிளேஸ் பண்ணியுமே காமிக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க. எந்த மாதிரி டைமில் அவாய்ட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி டைமில் எடுக்கணும்னு நான் சொல்லிடுவேன். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப்ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பொலிங்கர் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ 3 லைன் இருக்கும். ஸோ மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்ட் அண்ட் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா மிடில் பேண்ட் அண்ட் இங்கே லாஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா லோயர் பேண்ட். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டும் லோயர் பேண்டு மட்டும் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ஐ மீன் பண்ண நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோயர் பேண்டை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆகி அந்த ரெட் கேண்டில் எப்படி இருக்கணும்னா ஸோ இந்த லோயர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னரும் இந்த ரைட் சைட் கார்னரும் இந்த லோயர் பேண்டுக்கும் வெளியே இருந்ததுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் என்ட்ரி எடுத்துலாம். ரொம்பவே சிம்பிள் தான். அப்ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும்னா லோயர் பேண்டை ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் இந்த லோயர் பேண்டுக்கும் வெளியே இருக்கணும். ஓகே, ரொம்பவே சிம்பிள். ஸோ சேம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கும் நான் அதையுமே உங்களுக்கு காமிச்சே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க இது. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் இந்த அப்பர் பேண்டை பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகி லெஃப்ட் சைட் கார்னரும் ரைட் சைட் கார்னரும் இந்த பேண்டுக்கும் வெளியே இருந்ததுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. ஓகே, ரொம்பவே பண்ண சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு என்ட்ரியுமே பண்ண பிளேஸ் பண்ணியே காமிக்கிறேங்க இது. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ தெரியாமல் பண்ண 1 மினிட் வச்சு எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பண்ண டிஃபால்ட் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஏன் பண்ண டவுன் ட்ரேட் என்ட்ரி எடுத்தேன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டை பண்ண பிரேக் அவுட் ஆகிருக்கு. தென் லெஃப்ட் சைட் கார்னரும் ரைட் சைட் கார்னரும் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுக்கும் வெளியே இருந்தது. அதனால பார்த்தா நான் டவுன் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் பண்ண வீடியோக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா பொலிங்கர் பேண்ட் பண்ண ரொம்பவே பண்ண ஷார்ட்டாக இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ண ரொம்பவே பண்ண பிக்கரா இருந்தா மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த அப்பருக்கும் லோயருக்கும் பண்ண நிறையவே இந்த மாதிரி கேப் இருந்தா மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ண ஷார்ட்டா இருந்துன்னா நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோக்கு பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக ஸோ உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக என்ட்ரி எடுத்து காமிச்சேங்க. ஓகே, ஸோ எனிவே இந்த ஒரு ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ நான் பண்ண என்ட்ரியை பண்ண கொஞ்சம் லேட்டா என்ட்ரி, அதாவது பண்ண 1 மினிட் டைமர் வச்சு போட்டனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேட் பண்ண ஸ்டில்மே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் முடிஞ்சுமே பண்ண ரன்னிங்ல இருக்கு. எனிவே இந்த ஒரு ட்ரேட் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் தான் கைஸ். ஓகே, 3, 2, 1 பூம், அவர் ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் ட்ரேடுமே என்ட்ரி எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துலயுமே இப்போ ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்ட்ரேடுக்கான ஒரு என்ட்ரி கைஸ். ஓகே, ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா லோயர் பேண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைட் கார்னரும் ரைட் சைட் கார்னரும் வெளியே இருக்கு. இந்த இடத்துல நம்ம அப்ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட் கைஸ். ஓகே,
ஸோ நானுமே என்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பண்ண ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, இந்த ஒரு ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பேண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி லெஃப்ட் சைட் கார்னரும் ரைட் சைட் கார்னரும் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தது. ஸோ அப்ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்டிங்கல் 1ன்றது பண்ண யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக பண்ண மார்டிங்கல் 1 பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பண்ண நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது ஓடிசி அசெட். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எரர் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ண மார்டிங்கல் 1ன்றது பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா. ஸோ இன்னைக்கு பண்ண நான் செகண்ட் ட்ரேட் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் எல்லா வீடியோ எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே ஸோ மினிமம் பண்ண 2 ட்ரேட் 2 or 3 ட்ரேட் பண்ண கண்டிப்பாக எடுத்து காமிப்போம். ஓகேவா. 3, 2, 1 பூம். அவர் செகண்ட் ட்ரேட் ஆல்சோ ப்ராஃபிட் தான் கைஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே, அதாவது ஃபில்டர் ப்ராப்பராக பண்ண ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ பொலிங்கர் பேண்ட் இருக்குன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா என்ட்ரி எடுக்கலாம். பட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ நான் அதை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, ரொம்பவே பார்த்தா சின்னதாக இருக்குது பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பொலிங்கர் பேண்டுன்றது பார்த்தா ரொம்பவே பார்த்தா எக்ஸ்பேண்ட் ஆகி இருந்ததுன்னா ரொம்பவே அக்யூரசின்றது அதிகமாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக ஷார்ட் ஏரியாவாக இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். ஸோ அது பண்ணால் ட்ரேடிங்கில் எந்த ஒரு டவுட்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு நம்ம சேட் மேனேஜராக இருக்கட்டும் நானுமே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிவிடுவோம் கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.